பொண்ணை விடவா ஒரு பெரிய சொத்து கிடைச்சிட போது. இருங்க ஒரு நிமிஷம். சிவா, அமராவதி, எல்லாரும் என் அண்ணனை பாருங்க, என் குடும்பத்தை பாருங்க. உங்க வழி சொந்தம் யாருன்னு கேப்பீங்கல்ல, பாருங்க, இவங்கதான். இதான் என் வழி சொந்தம். என் அண்ணன் பேர்ல மட்டும் இல்ல, குணத்திலையும் கர்ணன் தான். பாருங்க. வாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடந்துடுச்சு. இனி அந்த துளசிய கையில பிடிக்கவே முடியாது. அவ ஏதோ ஒண்ணு பண்றா, அது அவளுக்கு சாதகமாவே நடக்குது. மறுபடியும் நம்ம தோத்து போற மாதிரியே ஆகுது. அப்போ என் கதை அதோ கதை தானா? நீ தான் உருப்படியா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்? மச்சா, ரொம்ப நன்றி மச்சா. நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் உள்ள போலாமா? அண்ணன், இந்த அம்மனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த அம்மன் கிட்டதான் நான் மறுபடியும் வேண்டிக்கிட்டே இருந்தேன். முதல்ல இந்த அம்மனுக்கு நன்றி சொல்லுமா. முப்பது வருஷமா ஒரு கோபத்தை சுமந்துகிட்டு இருந்தேன். அத இந்த துளசி 3 நிமிஷத்துல பேசி சரி பண்ணிட்டாமா. ஒன்ன காலத்துக்கும் பார்க்க கூடாதுன்னு தான் வைராக்கியமா இருந்தேன். ஆனா என் வைராக்கியத்தை சுக்குநூறா உடைச்சு போட்டுட்டாமா. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல அந்த கோயில் மணி மாதிரி ஒலிச்சுது. அவளுடைய வார்த்தை தாமா என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. எல்லாரும் முதல்ல துளசிக்கு நன்றி சொல்லுவோம். துளசி, அம்மா, நான் உங்க பொண்ணுமா, என்ன எதுக்கு கும்பிடுறீங்க?